கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் ஆண்கள் ரட்சிக்கப்பட்ட பெண்களை மாத்திரம் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்படி மாற்று ஏற்பாடு ரட்சிக்கப்படாதவங்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது கடைசி வரையில் உங்களை அந்த ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி போக முடியாத ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்கிறேன். அரைகுறையாக ரட்சிக்கப்பட்டு அவசரத்துக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கடைசி வரலையும் போராட்ட வாழ்க்கையோடு வாழ்வதை விட முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் நீங்கள் திருமண காரியத்தை செய்யும் பொழுது, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது, கர்த்தர் துவக்கத்திலிருந்து முடிவு வரை உங்களை கரை சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இந்த இயேசு சாமியே நல்ல தெய்வம் என்பதை நீங்கள் ருசி பார்த்து இந்த திருமண காரியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பயங்கரமான ஒரு போராட்டம், திருமணத்திலிருந்து இன்றைய வரையில் பயங்கரமான ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே என் ஜீவனை காத்து கொண்டு அநேக ஆத்துமாக்களுக்கு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காரியத்தை மாத்திரம் ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாகிய நீங்கள் ஸ்தோத்திரம் திருமண காரியத்தில் கொஞ்சம் உறுதியாக இருங்க, தேவன் மேலே நம்பிக்கையாக இருங்க. அவரே காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். சில குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணம் தேவனுடைய சித்தத்தின்படி நடவாமல் மனுஷனுடைய சித்தத்தின்படி நடக்கிறதுனால தான். அப்போ தேவனுடைய சித்தத்தை நாம் ஸ்தோத்திரம் செவி கொடுப்பதில்லை, காத்திருப்பதில்லை. மனுஷனுடைய ஆலோசனைக்கு நம்ம போகின்ற பொழுது பரவாயில்ல, இவங்க தானே செஞ்சு வைக்கிறாங்கன்னு போகின்ற பொழுது அந்த இடத்துல ஸ்தோத்திரம் கடவுள் இணைத்ததே மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் என்ற வார்த்தைக்கு மாறாக நடக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.